Hello friends, இன்னைக்கு 3 kg 2 tier boss baby theme cake தான் பார்க்க போறீங்க. ரொம்பவே சிம்பிளா ஈஸியா செய்யலாம். இது உள்ள பாத்தீங்க அப்படினா black forest flavor தான். வெளியில customized design. இப்போ வாங்க இது ஃபுல்லாவே எப்படி செய்யலாம் என்ன ஏது அப்படினு சொல்லி உங்க கூட ஷேர் பண்றேன். tin பாத்தீங்க அப்படினா 8 inch tin ரெண்டோ 6 inch tin ரெண்டோ எடுத்துர்க்கேன். இது eggless cake. சோ நம்ம vanilla premix யூஸ் பண்ணி eggless sponge செய்யணும். அதோட தனி வீடியோவும் நம்ம சேனல்ல போட்டுருக்கேன். இப்போ நம்ம மொத்தமாவே நம்ம போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்ட்டா 3 cup அளவு vanilla premix a pinch of salt add பண்ணிருக்கேன். 1/4 teaspoon vanilla essence 1/4 teaspoon milk essence add பண்ணி வாட்டர் ஊத்தி நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவர் திக்காவும் இருக்க கூடாது ஓவரா தண்ணியாவும் இருக்க கூடாது. கரெக்ட்டா 1/2 cup அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி mix பண்ணி எடுத்துக்கோங்க. இத இப்போ நீங்க 6 inch ட்ரேல ஊத்தி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. சாரி இது black forest இல்ல இது white forest கேக் தான். மாத்தி சொல்லிட்டேன். ரெண்டு டின்லயும் ஆஃப் ஊத்தி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் இந்த மாதிரி ஊத்துறோம்னா கேக் அப்பதான் கொஞ்சம் ஹைட்டாவும் வரும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம பண்றோம். வேற ஒரு ரீசன் எதுவுமே கிடையாது. செகண்ட் 8 inch ட்ரேல 2 kg அளவுக்கு பேட்டர் ஊத்தணும். அதுக்கு 3 cup அளவுக்கு வெனிலா ப்ரீமிக்ஸ் நம்ம எடுத்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். சேம் அதே மெத்தட் தான். எப்பயுமே ப்ரீமிக்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜல்லடை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட அதே மாதிரி தான் 1/4 teaspoon மில்க் எசன்ஸ் வெனிலா எசன்ஸ் a pinch of salt ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வாட்டர் ஊற்றி நார்மல் கோல்டு வாட்டர் தான் ஊற்றணும். ஹாட் வாட்டர்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. தனியாகவே ரெசிபி வேணுனாலும் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் தரேன் தேவைப்பட்டுச்சுன்னா. இப்போ ஆயில் 6 tablespoon அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ரெண்டு 8 inch ட்ரேலையும் ஆஃப் பேட்டரை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ 180 டிகிரிக்கு 10 minutes ப்ரீஹீட் ஆன அவனில் வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கஸ்டமர் ரிவ்யூவுமே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கேக் எல்லாமே பேக் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மோல்டை விட்டு எடுக்கணும். எக்லெஸ்னாலே அப்படி தான். இது கட் பண்ணும்போது நிறையா பிசர் வெளியில் தட்டும். பிகாஸ் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ப்ரீமிக்ஸ் பவுடர் அப்படின்னோடனே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்பாஞ்ச் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. கீழே விப்பிங் க்ரீம் பீட் பண்ணிட்டு மேலே லைட்டாக சுகர் வாட்டரில் நான் ஸ்ட்ராபெர்ரி க்ரஷ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பயுமே ஒயிட் ஃபாரஸ்ட்டில் லைட்டாக ஒரு ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் இருந்தால் டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். சாக்கோ சிப்ஸும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மொத்தம் 6 layer ஆஃப் கீழே வரும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈவனாக பீட் பண்ணி எடுத்து ஈவனாக நீங்கள் ஐசிங் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி எப்பயுமே விப்பிங் க்ரீம் நல்லா ஸ்டிஃப் பீக்காகவே இருக்கணும். அப்போ தான் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நீட்டாக ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். இது
இதுலேயே எப்படி நம்ம ஸ்டாக் பண்ணுறது, டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொக்கோமெலன் தீம் கேக்கு 2 kg 3 டயர் வீடியோவும் நான் சேனலில் போட போகிறேன். செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ ஃபுல்லாகவே நீட்டாக ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். இவங்க வந்து கேட்டிருந்தது கீழே ப்ளூ கலர், மேலே வந்து ஒயிட் கலர் தான். ஸோ வந்து அந்த உள்ள ஸ்டிக்ஸ் வந்து உட்டன் ஸ்டிக்ஸ் தான் நான் வந்து வைக்கிறேன். உள்ள உட்டன் ஸ்டிக்ஸ் வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். வெளியில் ஸ்டிக்ஸ் தெரியாத அளவுக்கு வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்டர் டிசைன் எல்லாமே கொடுத்து எடுத்துக்கலாம். மேலே ஒயிட் கலர், கீழே வந்து ப்ளூ கலர். அவங்க கேட்டிருந்த அதே டிசைன் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீட்டாக வச்சு ஃபுல்லாக ஐசிங் பண்ணி எடுத்தாச்சு. ஃபோட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் கொடுத்து பிரிண்ட் போட்டு எடுத்திருக்கேன். அது எப்படி எடுக்கணும் என்ன ஏது அதுவுமே டீட்டெயில்டு வீடியோ நான் நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் போடுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க சொன்ன மாதிரியே பாஸ் பேபி தீமில் ஃபுல் டெக்கரேஷனும் பண்ணிகிட்ருக்கேன். அங்கங்கே ஸ்ப்ரிங்கிள்ஸ் வேணால் அது வந்து நம்மளோட இஷ்டம் தான். மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு லாங் ஸ்டிக் கண்டிப்பாக கொடுக்கணும். பிகாஸ் கேக் அப்போ தான் மூவ் ஆகாது, எதுவும் ஆகாது, ஈக்குவலாக கரெக்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்கே வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எப்பயுமே இந்த 2 டயர் 3 டயர்லாம் ஸ்டாக் பண்ணும்போது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். கை நடுங்கும், எல்லாமே பண்ணும். பட் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி நம்ம ஒரு கேக்கை ப்ரெசன்ட் பண்ணுறதுல தான் ஒரு ஹாப்பினஸ்ஸே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். அங்கங்கே லாஸ்ட்டு ஃபினிஷிங்கை என்னென்னலாம் கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.